எங்களோட கோச்சிங் சைட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எந்த ஒரு மாணவனும் மாணவியும் 365 நாட்களும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்னா, எந்த பாடத்தையும் கான்செப்டையும் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறோமோ அதையே தான் திரும்ப திரும்ப, சொல்ல போனா போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் அதையே தான் படிக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம்தான், எவ்வாறு ஆண்டுதோறும் 10% விலைவாசி கூடுகிறதோ அதே போல்தான் ஒவ்வொரு வருடமும் 10% லெசன்ஸும் கூடுகிறது. மேலும் எங்க ஆன்லைன் கோச்சிங் மூலமா ஒவ்வொரு லெசனோட பேசிக் கான்செப்டையும் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி புரிய வைக்கிறாரு அப்துல் மொய்தீன் சார். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் செய்து படிக்க சொல்லாதீங்க. அப்படி மனப்பாடம் செஞ்சு படிச்சா அது 2 இல்லனா 3 நாள்ல நிச்சயமா மறந்துடுங்க. மனப்பாடம் பண்ணா கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கும், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. அந்த படிப்புக்காக செலவு பண்ற பல லட்சக்கணக்கான ரூபாயும் ஒரு ஸ்டூடெண்டோட 20 வருஷ வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகிறது தான் மிச்சம். இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் நீங்கள் சேர்ந்தால் டியூஷன் சேர வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களோட ஆன்லைன் கோச்சிங் மூலமா 6th ல இருந்து 12th வரைக்கும் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுக்கிறோங்க. அது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ சிலபஸா இருந்தாலும் சரி. இந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை உலகத்தில் இதுவரை நீங்கள் வேறு எங்கும் பார்த்திருக்க முடியாது. சொன்ன விஷயம்லாம் உண்மையா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? எதுக்குங்க யோசிக்கிறீங்க? எங்க சைட்டுக்குள்ள வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். 12th, 11th, 10th படிக்கிற மாணவர்கள் கணக்கு பாடத்துல எனக்கு இந்த சம் தெரியல அந்த சம் தெரியலன்னு இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையாம்ல? ஆமாங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்காக நம்ம அப்துல் சார் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட புக்ஸ் வெளியிடுறாருல்ல. ஓ அப்படியா? ஆமா, இந்த புக் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் கையில இருந்ததுன்னா எந்த சம்மா இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் கவலையே படாம, பக்கத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைனாலும் கவலைப்படாம ரொம்ப ஈஸியா அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஹோ, லதா சொல்ற இந்த விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுல்ல? ரொம்ப சிம்பிள். அப்துல் சார் எழுதி இருக்கிற புக்ஸ உடனே வாங்கி படிச்சு பாருங்க, உங்க சந்தேகம்லாம் தெளிவாயிரும்ல. சார், புக் ஒன்னு எழுதியிருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த புக் எந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு, அது எந்த விதத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மேத்ஸை பொறுத்தமட்டில் +2, +1 அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு நான் மேத்ஸ் புக்கு எழுதியிருக்கிறேன். அதாவது ஸ்டேட் சிலபஸுக்கும் சிபிஎஸ்இ சிலபஸுக்கும். உலகத்தில் இப்படி ஒரு புக்கை யாரும் பார்த்திருக்க முடியாது, எங்கேயும் கிடைக்காது, எந்த கடையிலையும் இது கிடைக்காது. நேரடியாக மட்டும்தான் இதை சேல்ஸ் பண்ணுகிறேன். இதில் என்ன விவரம், இதனுடைய அற்புதம் என்ன என்று சொல்லி கேட்டால், எனி ஸ்டூடெண்ட் கேன் டூ எனி சம் வித்தவுட் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் எனிஒன். யாருமே உதவியே செய்யக்கூடாது. எந்த ஒரு மாணவனும் எந்த சமயம் அவ செய்யணும். அதுதான் இந்த புக்கில் எழுதப்பட்ட விஷயம். இது ரேப்பர்லயே போடப்பட்டிருக்கும். அடுத்ததாக நான் சொல்றது உண்மையா என்று தெரியணும் இல்லையா? அதனால அடுத்த லைன் என்னன்னா, this fact can be witnessed by reading this book. இந்த புக்கை வாசிச்சு பாருங்க, நான் சொன்னது உண்மையான்னு பாருங்க. இப்போ ஒரு சம் இருக்குன்னா இந்த சம்ல உள்ள எக்ஸாம்பிள் இப்ப 7.25 இருக்கு, இன்டெகிரல் கால்குலேஷனா, இந்த சம்முடைய கொஸ்டின் இது, அதற்குண்டான ஆன்சர் இது. இந்த ஆன்சரை பார்த்தா வெறும் ஃபிகர் தான் இருக்கும், நம்பர் தான் இருக்கும். இதை பார்த்தாலே தலை சுத்துன்றுவாங்க தெரியாதவங்க. அதனால இந்த விஷயங்கள் எப்படி இந்த ஒவ்வொரு லைனையும் நாம் செய்யணும், இந்த கொஸ்டினில் என்ன கேட்கப்பட்டிருக்கின்றது, அதை சால்வ் பண்ணுவதற்கு பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் நமக்கு என்னென்னலாம் வேணும், அந்த பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த சம்ல இருக்கா, இல்லை என்றால் அதை முதல்ல எப்படி கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்த பிறகு எப்படி சால்வ் பண்ணுவது, இந்த சம்முனால என்ன பிரயோஜனம் நமக்கு என்று சொல்லிட்டு 5 லைன் 6 லைனுக்கு 3-4 பக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். லெப்ட் சைடு எல்லாம் விவரங்கள் எழுதப்பட்டு ரைட் சைடு எல்லாம் ஒர்க்கிங் வரும். டிக்ஷனரியை போய் முதல் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் படிச்சுக்கிட்டா உட்காந்துருக்கோம் கிடையாது. இல்ல, எந்த இடம் நமக்கு வேணுமோ அதனுடைய மீனிங் வேணுமோ நேரா அந்த இடத்தை போய் பார்க்கிறோம், சாட்டிஸ்ஃபை முடிஞ்சு போச்சு. அதே போல எந்த சம் தெரியவில்லையோ அந்த சமுக்கு நேரா பெற வேண்டியது, போய் அதை பார்த்தாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். யாருமே வேண்டாம். சோ அந்த அளவிற்கு நான் எப்படி என்னுடைய செமினாரில் நான் பிள்ளைகளுக்கு எடுப்பேனோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இது இன்டெகிரல் கால்குலஸ், இது அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி +2 புக்குமா. இது கேம்பஸ் இன்டர்வியூக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதப்பட்ட புக்கு. ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, MBA எக்ஸாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்,
எல்லாத்துக்குமே இது பயன்படும். பேங்க் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு புக் இது. ஸோ எல்லாத்திலுமே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அத்தனை புக்குகளும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய எசென்சியல் புக்ஸ். இந்த புக் வாங்கினோடனே பேரண்ட்ஸ் அடுத்து என்ன தெரியுமா சார் கேட்பாங்க? மேத்தமெட்டிக்ஸ்க்கெல்லாம் புக் போட்டீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எப்ப புக் போட போறீங்கன்னு கேட்பாங்க. என்னுடைய ஆயுள் காலத்துல என்னால அதுக்கு முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ண முடிந்தால் பிசிக்ஸ் ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்துக்கு புக்குகள் தேவைப்படும். என்னால் முடிந்தால், என்ன கடவுளுடைய அருள் இருக்குமானால் நான் என்னால முடிஞ்ச சர்வீஸை செய்கிறேன். +2 மாணவர்களே, மனப்பாடம் செய்யாமல் புரிந்து படிக்க வேண்டுமா? ஏப்ரல் மே ஹாலிடேஸ்ல சென்னையில +2 மேத்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பாடங்களை சொல்லி தராரு. ஒரு முறை எடுத்த பிறகு 2-3 முறை ரிவிஷனும் பண்றாருங்க. வணக்கம் நேயர்களே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணாமையே புரிஞ்சு படிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்? ஜென்ரலாவே இந்த கல்வி விஷயத்துல பயமுறுத்துற ஒரு விஷயம் வந்து மேக்ஸ். எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடுவான், ஆனா மேக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆயிடுவான். நான் என்ன முதற்கொண்டு அந்த மேக்ஸை பார்த்தாலே ஒரு பயம். அதுல ஒரு கஷ்டமான விஷயம் இந்த ட்ரிக்னாமெட்ரி, அந்த மாதிரி ஒரு ஏரியால இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கேட்டாலே ஒரு பயம். அதை பத்தி இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஸ்டைல்ல சொல்லுங்க. ஏன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிக்க வேண்டும் என்று ஒரு மாணவனுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஏன் நாம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிக்க வேண்டும் என்றால், டிஃபரன்ஸ் 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 என்றால் என்ன? சேஞ்ச். அதாவது ஒரு விஷயத்தில் மாறுதல் ஏற்பட்டால் இன்னும் ஒரு விஷயத்தில் மாறுதல் ஏற்படும். அப்போ நம்ம வந்து 9 o'clock இப்போ காலையில் ஆரம்பித்து நடந்து போகிறோம், பிரிட்ஜில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம், இப்படியே போயிட்டே போகிறோம். ஒரு 1/2 an hour ஆன உடனே நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை போயிருக்கோம், ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தட் இஸ் த சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். Change in distance means that is difference in x. x என்று சொல்லி சொன்னால் distance என்று சொல்லிட்டு முதலில் மாணவர்களுக்கு நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். வெறும் x, y, வெறும் x, y என்றால் என்ன? x, y வெறும் லெட்டரை பத்தி சொல்லி அந்த மாணவனுக்கு என்ன தெரியும்? அப்ப x என்றால் டிஸ்டன்ஸ். தெரியாம தான் நாங்களும் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆமா, இல்ல அந்த விவரம் தெரிஞ்சிட்டாலே கல்விங்கிறது உண்மையிலேயே ஈஸி. அப்ப அடுத்த பிரச்சனை, இந்த dy/dx ஐ கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும்? they should give one equation. ஒரு ஈக்குவேஷன் அவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த ஈக்குவேஷன்ல யார் இருப்பா? அடுத்த விஷயத்தை நாம் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அப்ப என்ன ஈக்குவேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நமக்கு எக்ஸும் ஒய்யும் உள்ள ஒரு ஈக்குவேஷன் கொடுக்க வேணும். ஓகே. அப்ப அந்த ஈக்குவேஷனை உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி சொன்னால், y = 4x³ plus 3x² minus 2x plus 1 வச்சுக்கிறோம். அதாவது நான் 4ல இருந்து என்ன பண்ணிருக்கேன்னா குறைச்சிக்கிட்டே வந்திருக்கேன். 4x³ x³ எடுத்தேன், பிறகு x² x வரேன், 4 3 2 1 வச்சிருக்கேன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நாம் யாரை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லிட்டு முதல்ல மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். y னா என்னன்னு சொன்னேன்? ஹைட். x னா என்ன? டிஸ்டன்ஸ். அப்ப ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து தெரியாத ஒரு டேட்டாவை, தெரியாத ஒரு வேரியபிளை தான் நாம் கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து. அப்ப இங்க லெஃப்ட் சைடுல யார் இருக்கா? y. ரைட் சைடுல யார் இருக்கா? x. 4x³ plus 3x² minus 2x plus 1. அப்ப x தெரிந்தால், அதாவது டிஸ்டன்ஸ் தெரிந்தால், நாம் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறோம் என்று ஒரு கிராஃப்ல நமக்கு டிஸ்டன்ஸ் தெரிந்தால், அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல அந்த கர்வ் எவ்வளவு ஹைட்ல இருக்கு என்று சொல்லி நாம் கண்டுபிடித்து விடலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து டிஸ்டன்ஸ், அதாவது x தெரிந்தால் y ஐ கண்டுபிடிக்கலாம். y தெரிந்தால், அதாவது ஹைட் தெரிந்தால் நாம் x ஐ கண்டுபிடிக்கலாம். இந்த மீனிங் முதல்ல மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்த விஷயம், இந்த ஒரு ஈக்குவேஷனை கொடுத்த உடனேயே முதல்ல அதுல வேரியபிள் யாரு, கான்ஸ்டன்ட் யாரு, கோஎஃபிஷியன்ட் யாரு என்பதை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். வேரியபிள்னா என்ன? வேரினா மீனிங் என்ன? சேஞ்சிங், மாறுவது. அப்ப x மாற மாற மாற
ஒய்யும் மாறுகிறது. அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் வேரியபிள்ஸ். தம்பி நம்ம எக்ஸ்ல என்ன மதிப்பு வேணாலும் போடலாம் தம்பி, ஒய்ல என்ன வேணாலும் போடலாம். அதே நேரத்தில் நாம் பிறந்த உடனே நமக்கு இப்படி ஒரு கோடு போட்டா இது 1ன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு கோடு போட்டா அது 7ன்னா சொல்ல முடியும்? கிடையாது. நான் 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கோடு போட்டா அது 20ன்னா சொல்ல போறோம்? இல்லை. தட் இஸ் த கான்ஸ்டன்ட். அது நிலையாக அப்படியே தான் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்லயும் 2 வகை. நான் இப்போது சொன்னேனே, கடைசியாக +1 என்று சொன்னேனே, y = 4x³ plus 3x² minus 2x plus 1 சொன்னேனே, அதுதான் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்று சொன்னால் பியூர் கான்ஸ்டன்ட், பியூர் கீ மாதிரி, சுத்தமான அசல் நெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறவே மாறாது. அப்ப சார் 4x³ வந்திருக்குல்ல, அப்ப 4ம் மாறாதுல்ல. அப்ப 4x³ வந்த 4 யாரு சார் என்று கேட்டால், even though it is a constant, since it has come with the variable, along with the variable x having the power 3, xங்கிற வேரியபிளுக்கு பவர் என்ன வேணுமோ இருக்கட்டும், பட் அந்த வேரியபிளோடு சேர்ந்து வந்த காரணத்தினால that constant gets the special name of coefficient. ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்க்கு வேற ட்ரீட்மெண்ட், கோஎஃபிஷியன்ட்க்கு வேற ட்ரீட்மெண்ட். அப்ப +3x² வேரியபிளை கூட்டிட்டு வந்திருக்கு தன்னோட, அதனால அந்த 3க்கு பேரும் கோஎஃபிஷியன்ட். இட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x having the power 2. அடுத்தாக்கல -2x ன்னு சொன்னமே, அதுல அந்த -2 இருக்க, அந்த சைனையும் சேர்த்து சொல்லணும். -2 is also the coefficient of x. இங்க x க்கு பவர் என்ன? having the power 1. அப்போ முதல்ல கான்ஸ்டன்ட் யாரு, வேரியபிள் யாரு, கோஎஃபிஷியன்ட் யாருன்னு சொல்லியாச்சு. அடுத்த விஷயம், எத்தனை டேர்ம் இருக்கு என்று பார்க்க வேண்டும். முதல்ல டேர்ம்னா என்ன என்று சொல்ல வேண்டும். if some data are connected by plus or minus, பிளஸ்னாலயோ மைனஸ்னாலயோ கனெக்ட் பண்ணப்பட்டால் each data is called as a term. அப்ப இங்க y ன்னு சொன்னேன் லெஃப்ட் சைடுல, அதோட ஏதாவது பிளஸ் மைனஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்ப that is only one term in the left side. ரைட் சைடுக்கு வாங்க. y = 4x³ plus 3x². இந்த 4x³ 3x² யாரால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு என்றால் பிளஸ் ஆல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ 4x³ is one term. That is the first term. இந்த plus 3x² ன்னு சொன்னேன், that is the second term. அதுக்கு அடுத்தாக்கல 3x² க்கு அடுத்தாக்கல -2x. அப்ப அந்த 2x க்கும் இந்த 3x² க்கும் இடையில யார் இருக்கா? மைனஸ்னால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதுவும் டேர்ம். அடுத்தாக்கல +1 பிளஸ்னால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு டேர்ம். அப்ப மொத்தம் 4 டேர்ம். இந்த பக்கம் yங்கிறது ஒரு டேர்ம், அந்த பக்கம் வந்து 4 டேர்ம். 4 டேர்ம். each term should be differentiated separately. டேர்ம்னு தெரிஞ்ச உடனே அடுத்தாக்கல ஃபேக்டர்னா என்ன என்று சொல்லிட்டும் தெரிய வேண்டும். if some data are connected by multiplication or division, each data is called as a factor. இதெல்லாம் எங்க படித்தோம்? +2லயா படிச்சோம்? இல்ல, பட் பிகினிங்ல படிச்சிருக்கோம். ஆமா ஆமா. ஆனா 6th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஞாபகம் வரது இல்ல. 6th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து பாருங்கள். இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய 6th 7th ஸ்டாண்டர்ட் உங்க பிள்ளைகளுடைய புக்கை எடுத்து பாருங்கள். டேர்ம்னா என்னன்னு போட்டிருக்கா, ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு போட்டிருக்கா. பிளஸ் ஆர் மைனஸ்னால கனெக்ட் பண்ணப்பட்ட டேர்ம், ஒவ்வொரு டேட்டாவுக்கும் டேர்ம் என்று பெயரு. மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனால கனெக்ட் பண்ணப்பட்ட ஃபேக்டர்ஸ் என்று சொல்லிட்டு பெயரு. இப்போ வந்து முதல்ல நான் சொன்னேனே 4x³ நான் சொன்னேனே, அந்த ஒரு டேர்ம் தான் நம்ம அதை சொன்னோம், ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொன்னோம். அதுக்குள்ள எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு நீங்க பாருங்க. 4 into x³ x into x into x 4 டேட்டா இருக்கு. 4 டேட்டாக்கு இடையில யார் இருக்கா? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ 4 ஒரு ஃபேக்டர்,
அடுத்தாக்கில் வந்து எக்ஸ் ஒரு ஃபேக்டர், அதற்கு அடுத்தாக்கில் வந்து எக்ஸ் ஒரு ஃபேக்டர், அதற்கு அடுத்தாக்கில் ஒரு எக்ஸ் ஒன்று ஃபேக்டர். அப்போ டேமுக்குள்ள ஃபேக்டர்ஸ் வரலாம், ஃபேக்டர்ஸ்குள்ள டேம் வரலாம். இப்போ ஒவ்வொரு டேமையும் எப்படி சார் டிஃபரன்சியேஷன் பண்ணுவது? அடுத்த கொஸ்டின். இந்த பவர் இருக்குல்ல, நாம் இந்த பவரையும் முன்னாடி கொண்டு வரணும். யாருக்கு முன்னாடி கொண்டு வரணும்? இந்த 4x³ வந்துச்சே, இந்த 4 இருந்ததே, அந்த 4ஐ நாம் என்ன பேர் சொன்னோம்? கோஎஃபிஷியன்ட் சொன்னோம். ஏன் அந்த நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லல? அது வேரியபிள் எக்ஸோட சேர்ந்து வந்த காரணத்தினால இட் கெட்ஸ் த ஸ்பெஷல் நேம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். அந்த கோஎஃபிஷியன்டோடு இந்த பவர் 3 சேர்ந்துக்கிடும். அப்ப 3 × 4 12x. அந்த பவர்ல இருந்து ஒன்றை குறைக்க வேண்டும். அப்ப பவர் 3 இருக்குல்ல, 3ல இருந்து 1 குறைச்சா என்ன வரும்? 2. முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்சியேஷன் பண்ணியாச்சு. இது எந்த ஃபார்முலா பிரகாரம் என்று சொன்னால், டிஃபரன்ஷியேட்டிங் x to the power n equal to, அந்த n தான் பவர், அந்த n முன்னாடி வந்துரும், n into x to the power n minus 1. பவரை முன்னாடி கொண்டு வந்த பிறகு பவர்ல இருந்து ஒன்றை குறைக்க வேண்டும். இப்ப நீங்களே அடுத்தாக்களோட சொல்லிடலாம். அடுத்தாக்கள் என்ன சொன்னேன்? +3x². வாட் இஸ் த பவர்? 2. 2 முன்னாடி கொண்டு வாங்க. ஏற்கனவே 3 இருக்கு, 2ஐயும் 3 மல்டிபிள் பண்ணுங்க, 6. பவர்ல இருந்து 1 குறைங்க, அப்ப 6x. 6x. 2 - 1x. முடிஞ்சு போச்சு. அடுத்தாக்கள -2x. அந்த xக்கு பவர் 1, அந்த பவர் முன்னாடி வந்துரும். இந்த -2 இருக்கு, அதுக்கு அதோட வந்துரும். அப்போ -2 தான். 1 × 2 2 தான். அப்ப அந்த x உடைய பவர் 1ல இருந்து 1 குறைங்க. 1 - 1 என்ன? 0. Any data to the power 0 is 1. 1 கோடி ரூபாய் வச்சுட்டு இப்ப to the power 0 ஆக்கி நீ எடுத்துக்கப்பான்னா ஒரே ஒத்த ரூபாயை தான் எடுத்துட்டு போக முடியும். Any data to the power 0 equal to 1. அது ஆணித்தரமா சொல்ல வேண்டும், அழுத்தமாக சொல்ல வேண்டும், 2-3 தடவை சொல்ல வேண்டும். அவை 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன்டா, to the power 0 ஆக்கிட்டு எடுத்துட்டு போடா. 1 கோடி to the power 0 1, 1 லட்சம் to the power 0 1, x to the power 0 1. அப்ப அது 1. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருது? -2 வந்து கிடைச்சிரும். ஏன்னா அது இன்டு 1 ஆயிருது. பிளஸ் அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, கான்ஸ்டன்டை டிஃபரன்சியேஷன் பண்ணினால், எந்த கான்ஸ்டன்டை? பியூர் கான்ஸ்டன்டை, எந்த வேரியபிளோடையும் சேர்ந்து வராத கான்ஸ்டன்டை, தனியாக வந்த கான்ஸ்டன்டை நாம் டிஃபரன்ஷியேட் பண்ணினால் 0. while differentiating constant we will get 0. அடுத்த பிரச்சனை என்ன வரும் என்று சொன்னால், From the moment you enter into our coaching site, there is no need of studying for 365 days. the reason is the concepts and lessons we are studying in the lower standards are coming again and again up to the post-graduation level. The only difference is 10% of portions are increasing every year as in the case of price rise. Moreover, our online education makes the students understanding the lessons in depth with practical applications and examples just like TV serials and cinemas. There is no need of memorizing the lessons. If the student memorizes the lessons, it will be forgotten within 2 or 3 days. If the student memorize the lesson, it will become boredom and worried. Our online education saves the students from this unpleasant memorized pattern. If the students are following memorized pattern, no knowledge is gained. Thereby, lakhs of rupees and the students' 20 years of lifetime are wasted and it's meaningless. There is no requirement of going to tuition. So that wasting of 3 hours daily can be avoided. Our online education is available from 6th standard to 12th standard on mathematics, physics, chemistry, zoology and botany subjects in respect of CBSE and Tamil Nadu State Board syllabus. You have never seen so far this kind of coaching classes anywhere in the entire world. Do you want to know whether all the above statements are true? If so, enter into our coaching site and decide yourself. செயின் ரூல்னு பெயர், ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் என்று சொல்லிட்டு பெயர். அதாவது நான் சொன்னேனே, இப்போ ஃபேக்டர்ஸா வரும்னு சொன்னேனே, அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவது? ஒரு 3-4 ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்க காலேஜ் வரைக்கும் டிஃபரன்ஷியல் கால்குலஸை ஈஸியா படித்து விடலாம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரிந்தால் அதனுடைய ஆப்போசிட் தான் இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ இது தெரிந்தால் இன்டெக்ரல் கால்குலஸ் படிச்சிடலாம். இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரிந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிச்சு விடலாம்.
டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்ளிகேஷன் டு படித்து விடலாம். இதை வச்சு தான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஆக ஒரு கல்லுல 5 மாங்காய். சோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா இருக்குங்களா? எஸ். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரிந்தால் அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டே நம்ம அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அப்ப இது வந்து ஒரு பேசிக் மாதிரி. பேசிக் மாதிரி. அடுத்த பிரச்சனை என்ன என்று சொல்லி கேட்டால் செயின் ரூல்னு சொன்னேன். அது எப்படி வரும்னா, இப்போ உதாரணத்துக்கு log of sin x ன்னு வச்சுக்கிடுங்க. இந்த log of sin x சொன்னேன்ல, இதுக்கு இடையில எதுவும் பிளஸ் வந்திருக்கா? இல்ல. மைனஸ் வந்திருக்கா? வரல. அப்போ வந்து இந்த log of sin x இருக்குல்ல, அது ஒரே ஒரு டேர்ம் தான். அதுல பிளஸ் மைனஸ் வராத காரணத்தினால நம்ம வந்து ரெண்டு டேர்ம் 3 டேர்ம்ல கிடையாது. ஒரே ஒரு டேர்ம் தான். y = log of sin x ன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப லெஃப்ட் சைடுலயும் ஒரு டேர்ம், ரைட் சைடுலயும் ஒரே ஒரு டேர்ம். ஆனால் இந்த இடத்துல வேரியபிளை பார்க்கணும். வேரியபிள் x. அந்த வேரியபிள் xங்கிற வேரியபிள் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கின்றது. ஆனால் 2 பேரை கூட கூட்டிட்டு வந்திருக்கு. ஒன்னு trigonometrical ஃபங்க்ஷன் ஆகிய சைனையும் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஆகிய லாகையும் தன்னோடு கூட்டி கொண்டு வந்திருக்கின்றது. 2 ஃபங்க்ஷனோட வந்திருக்கின்றது. அப்ப 2 ஃபங்க்ஷனோட வந்தால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் பிரகாரம், அதாவது செயின் ரூல் பிரகாரம் டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டும். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் யாருன்னு பார்க்கணும். எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் யாரு? லாக். அந்த லாகுக்குள்ள தான் இன்டர்னல் ஃபங்க்ஷன் வருகிறது. இன்டர்னல் ஃபங்க்ஷன் யாரு? சைன். அப்ப ஃபர்ஸ்ட் லாகை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். லாகை டிஃபரன்ஷியேஷன் பண்ணினால் while differentiating the log x we will get 1/x. the standard formula. so log x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணினால் நமக்கு 1/x கிடைக்கும். இங்கே நாம் log x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணவில்லை. நாம் டிஃபரன்ஷியேஷன் பண்றது log of sin x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணுகிறோம். அப்ப என்ன வரும்? 1/sin x வரும். log x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. x ன்னு இருந்துச்சுன்னா xங்கிற பிளேஸ்ல sin x இருக்கு. அப்ப 1/sin x முடிஞ்சு போச்சு. எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்டர்னல் ஃபங்க்ஷனுக்கு வர்றோம். அடுத்த ஃபங்க்ஷனுக்கு யாரு? sin. trigonometric ஃபங்க்ஷன். sin x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணினால் என்ன வரும் என்று சொன்னால் cos x வரும். அப்ப ஏற்கனவே 1/sin x வந்தது. log sin x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ண உடனே அது 1/sin x அப்படியே வச்சுக்கிடுங்க. அடுத்ததாக sin x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். sin x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணினா cos x வரும். அப்ப 1/sin x into cos x, that is cos x/sin x. கடைசியாக வேரியபிளை டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டும். இது யாரும் செய்யறது கிடையாது. ஏன்னா ஏன் செய்யறது கிடையாதுன்னா, எக்ஸ்ங்கிற வேரியபிளை டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். பண்ணினா என்ன கிடைக்கும்? dx கிடைக்கும். யாருக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டும்? எக்ஸுக்கே டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டும். அப்ப dx/dx. dx/dx என்ன? 1. அதனால அதை போடுறது இல்லை. பட் அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா லெஃப்ட் சைடுல நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணினோம் ஒய்ங்கிற வேரியபிளை, dy கிடைச்சது. லெஃப்ட் சைடு உள்ள வேரியபிளை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். யாருக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் என்றால் ரைட் சைடு வேரியபிளுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டும். ரைட் சைடு வேரியபிள் யாரு? x. அதனால தான் dy/dx ன்னு போட்டோம். லெஃப்ட் சைடு வேரியபிள் y, அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா dy. ரைட் சைடு வேரியபிளுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டும். அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா dx. அதனால தான் dy/dx. இங்க வரும்போது நம்ம x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணவே மாட்டோம். பொதுவாக நிறைய இடங்கள்ல மாணவர்கள் பண்ண மாட்டாங்க. பட் வந்து கீழே வேற யாராவது வேரியபிளுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ண வரும்போது மாட்டிக்கிடுவாங்க. சரி, எக்ஸுக்கே டிஃபரன்ஷியேஷன் பண்றதுனால we are getting dx/dx. சோ முடிஞ்சு போச்சு. அப்ப cos x/sin x. sin x/cos x னா tan x. அதனுடைய இன்வர்ஸ் தான் cos x/sin x. அப்ப cos x/sin x னா cot x. so this is the answer. முடிஞ்சு போச்சு. இது செயின் ரூல். இதுல தான் மாணவர்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். எந்த ரூல்ல கன்ஃபியூஷன் வரும்னா செயின் ரூலுக்கும் ப்ராடக்ட் ரூலுக்கும் தான் கன்ஃபியூஷன் வரும். அடுத்ததாக ப்ராடக்ட் ரூலை சொல்றேன் பாருங்க உதாரணத்தை. நான் இப்போ செயின் ரூலுக்கு என்ன சொன்னேன்? log of sin x ன்னு சொன்னேன். இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. டிஃபரன்ஷியேட் y = log x into sin x.
சொன்னது log of sin x. இப்போ சொன்னது log x into sin x. எத்தனை டேர்ம்? only one term on the right side. left side y only one term. plus or minus இடையில வந்திருக்கா? வரலை. அப்ப ஒரே ஒரு டேர்ம் தான் டிஃபரன்ஸ். plus or minus வந்தா ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். ஒரே ஒரு டேர்ம். ஆனால் வேரியபிள் யாரு? x. எத்தனை தடவை வந்திருக்கின்றது? 2 தடவை வந்திருக்கின்றது. போன கேஸ்ல log of sin of x ஒரே ஒரு தடவை தான் வேரியபிள் x வந்தது. ஆனா ரெண்டு ஃபங்க்ஷனை கூட கூட்டி கொண்டு வந்தது. அதனால ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலமாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணினோம் அந்த ரூல் பிரகாரம். இப்போது நடக்கிற விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால் log x into sin x. அப்ப xங்கிற வேரியபிள் 2 தடவை ப்ராடக்டாக வந்திருக்கின்ற காரணத்தினால் we should apply the product. முதல் x லாகரிதமிக் ஃபங்க்ஷனோட வந்திருக்கின்றது. இரண்டாவது x trigonometrical ஃபங்க்ஷனோட வந்திருக்கின்றது. சோ ப்ராடக்ட் ரூல் பிரகாரம் டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டும். அப்ப ப்ராடக்ட் ரூல் என்ன? அடுத்த பிரச்சனை u ரொம்ப சிம்பிளானது. இதுல ஒண்ணும் கன்ஃபியூஸ் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்ப கன்ஃபியூஸ் ஆகும்? பேசிக் தெரியல என்றால் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபண்டமெண்டல் தெரியல என்றால் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு விஷயத்தை நல்ல டிஃபரன்ஷியேஷன் பண்ணி எப்பா தம்பி இதுதான் பாரு இதுல x ஒரே ஒரு தடவை வந்திருக்கின்றது ஆனா ரெண்டு ஃபங்க்ஷனோட வந்திருக்கின்றது அதனால தான்ப்பா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலமாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம் இங்க பாரு x இரண்டு தடவை வந்திருக்கின்றது இரண்டும் ப்ராடக்ட்ல வந்திருக்கின்றது அதனுடைய ஃபார்முலாவை பாத்தீங்கன்னாக்கா u dv plus v du இதுல u யாருன்னா அந்த நம்ம வந்து log x into sin x ன்னு சொன்னோம் இல்லையா இதுல முத சொன்ன log x தான் u ன்னு வச்சுக்கணும் let us consider log x equal to u that is u equal to log x அடுத்ததாக sin x ன்னு சொன்னேனே into அதுதான் v அப்ப முதல்ல என்ன பண்ணனும் u dv plus v du அப்ப u தூக்கி அப்படியே தூக்கி போடுங்க log x தான u அப்படியே தூக்கி போடுங்க log x முடிஞ்சு போச்சு அடுத்தாக்ல v யாரு sin x இங்க u போட கூடாது u dv dv ன்னு போடணும் அதாவது v ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணி போடணும் sin x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணினால் we will get cos x அப்போ வந்து log x அப்படியே போடணும் cos x வந்துருச்சு பிளஸ் பிறகு v அப்படியே தூக்கி போடணும் v யாரு sin x தூக்கி போட்டுருங்க அடுத்தாக்ல du u ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க log x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன வரும்னு சொன்னேன் 1/x இந்த பாருங்க புடிச்சிட்டாங்க புரிஞ்சது அதனாலதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அப்துல் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது ராஜ்கமல் எங்களோட கோச்சிங் சைட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க எந்த ஒரு மாணவனும் மாணவியும் 365 நாட்களும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டாம் அதுக்கு என்ன காரணம்னா எந்த பாடத்தையும் கான்செப்டையும் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறோமோ அதையே தான் திரும்ப திரும்ப சொல்ல போனா போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் அதையே தான் படிக்கிறோம் ஒரே ஒரு வித்தியாசம்தான் எவ்வாறு ஆண்டுதோறும் 10% விலைவாசி கூடுகிறதோ அதே போல்தான் ஒவ்வொரு வருடமும் 10% லெசன்ஸும் கூடுகிறது மேலும் எங்க ஆன்லைன் கோச்சிங் மூலமா ஒவ்வொரு லெசனோட பேசிக் கான்செப்டையும் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி புரிய வைக்கிறாரு அப்துல் மொய்தீன் சார் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் செய்து படிக்க சொல்லாதீங்க அப்படி மனப்பாடம் செஞ்சு படிச்சா அது 2 இல்லனா 3 நாள்ல நிச்சயமா மறந்துடுங்க மனப்பாடம் பண்ணா கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க அந்த படிப்புக்காக செலவு பண்ற பல லட்சக்கணக்கான ரூபாயும் ஒரு ஸ்டூடெண்டோட 20 வருஷ வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகிறது தான் மிச்சம் இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் நீங்கள் சேர்ந்தால் டியூஷன் சேர வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களோட ஆன்லைன் கோச்சிங் மூலமா 6th ல இருந்து 12th வரைக்கும் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுக்கிறோங்க அது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸா இருந்தாலும் சரி சிபிஎஸ்இ சிலபஸா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை உலகத்தில் இதுவரை நீங்கள் வேறு எங்கும் பார்த்திருக்க முடியாது சொன்ன விஷயம்லாம் உண்மையா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல எதுக்குங்க யோசிக்கிறீங்க எங்க சைட்டுக்குள்ள வந்து பாருங்க உங்களுக்கே புரியும் 12th 11th 10th படிக்கிற மாணவர்கள் கணக்கு பாடத்துல எனக்கு இந்த சம் தெரியல அந்த சம் தெரியலன்னு இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையாம்ல ஆமாங்க
மேத்தமெட்டிக்ஸ்க்காக நம்ம அப்துல் சார் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட புக்ஸ் வெளியிடுறாருல்ல. ஓ அப்படியா? ஆமா, இந்த புக் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் கையில இருந்ததுன்னா எந்த சம்மா இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் கவலையே படாம, பக்கத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைனாலும் கவலைப்படாம ரொம்ப ஈஸியா அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஹோ, லதா சொல்ற இந்த விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுல்ல? ரொம்ப சிம்பிள். அப்துல் சார் எழுதி இருக்கிற புக்ஸ உடனே வாங்கி படிச்சு பாருங்க, உங்க சந்தேகம்லாம் தெளிவாயிரும்ல. சார் புக் ஒன்னு எழுதியிருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த புக் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு, அது எந்த விதத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மேத்ஸை பொறுத்தமட்டில் +2 +1 அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு நான் வந்து மேத்ஸ் புக்கை எழுதியிருக்கிறேன். அதாவது ஸ்டேட் சிலபஸுக்கும் சிபிஎஸ்இ சிலபஸுக்கும். உலகத்தில் இப்படி ஒரு புக்கை யாரும் பார்த்திருக்க முடியாது, எங்கேயும் கிடைக்காது, எந்த கடையிலையும் இது கிடைக்காது. நேரடியாக மட்டும்தான் இதை வந்து சேல்ஸ் பண்ணுகிறேன். இதில் என்ன விவரம், இதனுடைய அற்புதம் என்ன என்று சொல்லி கேட்டால், எனி ஸ்டூடெண்ட் கேன் டூ எனி சம் வித்தவுட் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் எனிஒன். யாருமே உதவியே செய்யக்கூடாது. எந்த ஒரு மாணவனும் எந்த சமயம் அவன் செய்யணும். அதுதான் இந்த புக்கில் எழுதப்பட்ட விஷயம். இது ரேப்பர்லயே போடப்பட்டிருக்கும். அடுத்ததாக நான் சொல்றது உண்மையா என்று தெரியணும் இல்லையா? அதனால அடுத்த லைன் என்னன்னா, this fact can be witnessed by reading this book. இந்த புக்கை வந்து வாசிச்சு பாருங்க, நான் சொன்னது உண்மையான்னு பாருங்க. இப்போ ஒரு சம் இருக்குன்னா, இந்த சம்ல உள்ள எக்ஸாம்பிள் இப்ப 7.25 இருக்கு, இன்டெகிரல் கால்குலேஷனா, இந்த சம்முடைய கொஸ்டின் இது, அதற்குண்டான ஆன்சர் இது. இந்த ஆன்சரை பார்த்தா வெறும் ஃபிகர் தான் இருக்கும், நம்பர் தான் இருக்கும். இதை பார்த்தாலே தலை சுத்துன்றுவாங்க தெரியாதவங்க. அதனால இந்த விஷயங்கள் எப்படி இந்த ஒவ்வொரு லைனையும் நாம் செய்யணும், இந்த கொஸ்டினில் என்ன கேட்கப்பட்டிருக்கின்றது, அதை சால்வ் பண்ணுவதற்கு பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் நமக்கு என்னென்னலாம் வேணும், அந்த பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த சம்ல இருக்கா, இல்லை என்றால் அதை முதல்ல எப்படி கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்த பிறகு எப்படி சால்வ் பண்ணுவது, இந்த சம்முனால என்ன பிரயோஜனம் நமக்கு என்று சொல்லிட்டு 5 லைன் 6 லைனுக்கு 3-4 பக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். லெஃப்ட் சைடு எல்லாம் விவரங்கள் எழுதப்பட்டு ரைட் சைடு எல்லாம் ஒர்க்கிங் வரும். டிக்ஷனரியை போய் முதல் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் படிச்சுக்கிட்டா உட்காந்துருக்கோம் கிடையாது. இல்ல, எந்த இடம் நமக்கு வேணுமோ, அதனுடைய மீனிங் வேணுமோ, நேரம் அந்த இடத்தை போய் பார்க்கிறோம், சாட்டிஸ்ஃபை முடிஞ்சு போச்சு. அதே போல எந்த சம் தெரியவில்லையோ அந்த சமுக்கு நேரா பெற வேண்டியது, போய் அதை பார்த்தாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். யாருமே வேண்டாம். சோ அந்த அளவிற்கு நான் எப்படி என்னுடைய செமினாரில் நான் பிள்ளைகளுக்கு எடுப்பேனோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இது இன்டெகிரல் கால்குலஸ், இது அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி +2 புக்குமா. இது வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதப்பட்ட புக்கு. ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, MBA எக்ஸாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எல்லாத்துக்குமே இது பயன்படும். பேங்க் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு புக் இது. ஸோ எல்லாத்திலுமே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அத்தனை புக்குகளும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய எசென்சியல் புக்ஸ். இந்த புக் வாங்கினோடனே பேரண்ட்ஸ் அடுத்து என்ன தெரியுமா சார் கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்கெல்லாம் புக் போட்டீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எப்ப புக் போட போறீங்கன்னு கேட்பாங்க. என்னுடைய ஆயுள் காலத்துல என்னால அதுக்கு முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ண முடிந்தால், பிசிக்ஸ் ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்துக்கு புக்குகள் தேவைப்படும். என்னால் முடிந்தால், என்ன கடவுளுடைய அருள் இருக்குமானால் நான் என்னால முடிஞ்ச சர்வீஸை செய்கிறேன். +2 மாணவர்களே, மனப்பாடம் செய்யாமல் புரிந்து படிக்க வேண்டுமா? ஏப்ரல் மே ஹாலிடேஸ்ல சென்னையில +2 மேத்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பாடங்களை சொல்லி தராரு. ஒரு முறை எடுத்த பிறகு 2-3 முறை ரிவிஷனும் பண்றாருங்க.